இங்கு இருக்கின்ற தொழில் சார்ந்த நிறுவனத்திற்கு ஆட்களை அழைத்து வருகிறார்கள். அந்த அளவுக்கு திருப்பூர் நகரம், திருப்பூர் மாவட்டம், கோவை மாவட்டம் தொழில் நிறைந்த மாவட்டமாக விளங்கிக் கொண்டிருக்கின்றது. பல பேருடைய வாழ்க்கையை வாழ வைப்ப, பல குடும்பங்களை வாழ வைக்கின்ற பகுதியாக இந்த பகுதி இருக்கின்றது. எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இன்றைய சூழல் நன்றாக இந்த தொழில் நடந்து கொண்டிருக்கின்ற வேளையில் இன்றைக்கு அமெரிக்காவில் இருக்கின்ற இந்த அதிபர் அவர்கள் 50% வரி விதிப்பினால் இந்த தொழில் தற்போது சரிந்திருக்கின்றது. உடனடியாக என்னுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தார்கள். நான் பாரத பிரதமருக்கு பிரதான எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையிலும் முன்னாள் முதலமைச்சர் என்ற முறையிலும் இங்கு இருக்கின்ற தொழில் அதிபர்கள் அவர்களுக்கு ஏற்பட்டுகின்ற பிரச்சனை குறித்தும் அறிந்து அதை கடிதத்தின் மூலமாகவும் மேலும் எங்களுக்கு தெரிந்த மத்திய அமைச்சர்கள் மூலமாகவும் கருத்தை சொல்லியிருக்கிறோம். என்னென்ன பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது, பாதிப்பிலிருந்து இவர்களுக்கு மீட்டெடுப்பதற்கு அரசாங்கத்தின் மூலமாக என்னென்ன உதவி செய்ய வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் நான் எடுத்துரைத்திருக்கின்றோம். அதோடு இங்கே பேசினவர்கள் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று எங்களுக்கு மாநிலவையில் தான் உறுப்பினர் இருக்கிறார், மக்களவையில் இல்லை. அந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கல. இதே எங்களுக்கு மக்களவையில் வாய்ப்பு இருந்தால், ஒரு உதாரணத்துக்காக சொல்லுகின்றேன். நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சிருந்தேன். அப்ப காவிரி நதிநீர் பிரச்சனை தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டது. மத்திய அரசு அந்த தீர்ப்பை அமுல்படுத்துவதிலே காலதாமதம் செய்யப்பட்டது. பல முறை நாங்கள் அவர்களிடத்தில் பேசி கூட அதற்கு தீர்வு காணாத நேரத்தில் அதிமுக சேர்ந்த 37 நாடாளுமன்றங்கள் மக்களவையிலே 22 நாட்கள் இந்த நாடாளுமன்றத்தை ஒத்தி வைத்தோம். அந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்தோம். தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கு, தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்முடைய விவசாய பிரிவினை மக்களுக்கும் தமிழக மக்களுக்கும் அதிமுக நாடாளுமன்றங்கள் அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை அமுல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியதன் விளைவாக உடனடியாக மத்திய அரசு காவிரி மேலாண்மை ஆணையம், காவிரி நீர்முறைப்படுத்த குழு 2 அமைக்கப்பட்டது. இதெல்லாம் எதற்காக சொன்னால், இன்றைய அரசாங்கம், நான் பல கட்சியை சேர்ந்தவர்கள் வந்திருப்பீங்க. ஏன்னா இது கூட்டமைப்பு, அரசியல் பேசக்கூடாது. நான் எப்பொழுதுமே இதுவரைக்கும் நான் அரசியல் பேசல. சில நேரத்தில் பேசிதான் ஆகணும், வேற வழி கிடையாது. ஏன்னா எங்களுடைய ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள், அதே போல பல சலுகைகள், இன்றைய ஆட்சியாளர்கள் ஏற்பட்ட பிரச்சனைகள், இங்கே கூட நீங்க பேசுனீங்க. மின் கட்டண உயர்வை பற்றி பேசுனீங்க, நிலை கட்டணத்தை பற்றி பேசுனீங்க. இப்படி தொழிலில் இருக்கின்ற இடர்பாடுகள் பற்றி நீங்க எல்லாம் கொண்டாந்திருக்கிறீங்க. அதனால இந்த அரசாங்கம் மத்தியிலே அழுத்தம் கொடுக்க வேண்டும். ஏனால் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி தான் 39 இடங்களில் வெற்றி பெற்றது. இது ஒரு சோதனையான நேரம். இன்றைக்கு தொழிலை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்கின்ற காலகட்டம். இந்த காலகட்டத்தில் கூட இங்கே இருக்கின்ற நாடாளுமன்றங்கள், இங்கு இருக்கின்ற தொழில் அதிபருடைய பிரச்சனை, தொழிலாளருடைய பிரச்சனை, இதையெல்லாம் கண்டறிந்து ஒரு அறிக்கையை தயார் பண்ணி நேரடியாக சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்களை சந்தித்து அழுத்தம் கொடுக்க வேண்டும். அப்பதான் இதுக்கு தீர்வு காண முடியும். என்னதான் இங்க இருக்கிற தொழில் கூட்டமைப்பு இருந்தால் கூட சம்பந்தப்பட்ட அமைச்சர் கொடுக்கலாம். ஆனா அவர்கள் குறிப்பிட்ட நேரம் தான் பேசி அவர்களுக்கு அந்த வாய்ப்பு தான் கொடுக்க முடியும். ஆனால் நாடாளுமன்ற உறுப்பினர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய தமிழ்நாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், தமிழ்நாட்டில் இருக்கின்ற தொழிலதிபர்கள், தொழில் சார்ந்த பிரச்சனை குறித்து அவர் தாராளமாக எடுத்துச் சொல்லலாம். ஏன்னா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். மக்களுடைய பிரச்சனை பேசுவதற்கு தான் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார்கள். ஏன் மௌனம் சாதிக்கிறார் என்று எனக்கு தெரியல. இருந்தாலும் இது எப்படியா இருந்தாலும் நேரலையில் போகுது. திமுக தலைவர் பார்ப்பார் நினைக்கிறேன். இனியாவது ஸ்டெப் எடுத்து இங்கே கோரிக்கை வச்சிருக்கிறாங்க, இந்த தொழிலுக்கு தேவையான கடன் உதவிகள்லாம் செய்ய வேணும். அதே போல ஏற்றுமதியாளர்களுக்கு அது இருக்கின்ற ஒரு குறிப்பிட்ட நஷ்டத்தை ஈடு செய்கின்ற அளவுக்கு மானியம்லாம் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கிட்டார். இதையெல்லாம் மத்திய அரசாங்கம் தான் செயல்படுத்த முடியும். அந்த